ஆராரோ ஆரீராரோ. அம்மா ஒரு கதை சொல்லு. ராதே கிருஷ்ணா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இப்படி ஒரு வாக்கியத்தை நம்ம கேட்டிருக்கோம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஏன் இப்படி சொல்றா? இதில் வல்லவன்கிறது யார் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விஷயம் யாரை பற்றி அப்படின்னா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை பற்றின விஷயம் இது. வல்லவன், இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த எடுத்துக்காட்டை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது ராமச்சந்திரமூர்த்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ராமரை சொல்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் இந்த விஷயம் எங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆஞ்சநேயமூர்த்தி அசோகவனத்துக்கு போகிறார் ராமருடைய மோதிரத்தை எடுத்துண்டு. அசோகவனத்துக்கு போகிறார். பல இடர்களை தாண்டி சீதா மாதாவை பார்க்குறார். அதுக்கப்புறம் சீதா மாதாட்ட சொல்கிறார், நான் ராமதூதன்மா, ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பி உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன நம்புங்கோ அப்படின்னு நிறைய அடையாளங்கள் சொல்கிறார். ராமர் யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள், அதாவது அவருக்கும் சீதா மாதாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச பல விஷயங்களை அடையாளமாக சொல்லி அனுப்புகிறார் ஆஞ்சநேயர்கிட்ட. நீ போன உடனே அவள் நம்புவா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவள் எதிரியோட கோட்டைக்குள்ளே இருக்கா, நீ எதிரியோட ஆளோ அப்படின்னு நினச்சி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ரொம்ப அந்தரங்கமான சில விஷயங்கள் உனக்கு சொல்கிறேன், அது யாருக்குமே தெரியாது, எனக்கும் சீத்தையும் தவிர. அந்த விஷயங்களை நீ அவள்கிட்ட சொன்னேன்னா அவள் நீ என்னுடைய தூதுவன் தான் அப்படின்னு நம்புவா அப்படின்னு சொல்கிறார். உடனே சீதா மாதா நம்புறா. ஆமாம், இந்த ஆஞ்சநேயன் ராமதூதன் தான் அப்படின்னு நம்பி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ராமர் எப்படி இருக்கார், லக்ஷ்மணன் எப்படி இருக்கார் எல்லாம் கேட்குறா. இப்போ அவள் எங்கே இருக்கா, என்னை தேடின்னு இருக்காளா, அதை பற்றி ஏதாவது யோஜனை பண்ணின்னு இருக்காளா என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னெல்லாம் நிறைய கேட்குறா. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி சொல்கிறார், ஆமாம்மா, பகவான் ராமர் எப்போ உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சாரோ அப்போலேருந்து உங்களையே தான் நினச்சின்னு இருக்கார். நீங்கள் எங்கே இருப்பீளோ, எப்படி இருப்பீளோ அப்படின்னு உங்களை தேடிகிட்டே இருக்கார். அப்படி தேடி 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 வந்து வந்து அவர் எங்களுடைய குரங்கு ராஜாவான சுக்ரீவனை சந்தித்தார். அதுக்கப்புறம் வாலி சுக்ரீவன் சண்டை, ராமர் எப்படி சுக்ரீவனை காப்பாற்றினார், அதெல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போது ராமர் சொன்னதுனால சுக்ரீவன் பல இடங்களுக்கு எங்களை மாதிரி பல பேரை அனுப்பி உங்களை தேட சொல்லியிருக்கார். அப்படி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சீதா மாதாக்கு நம்பிக்கை வருது, அப்பாடா, ராமச்சந்திரமூர்த்தி என்னை சீக்கிரம் மீட்டுடுவர், என்னை இங்கேருந்து அழிச்சின்னு போயிடுவர் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஆஞ்சநேயர் சொல்கிறார், சரிம்மா, நான் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட போய் நீங்கள் இங்கே இருக்கேங்கிற விஷயத்த சொல்லி சீக்கிரமாக பகவான் அழிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சீதா மாதா சொல்கிறா, ஒரு நிமிஷம் காத்திரு ஆஞ்சநேயா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நான் உனக்கு என்னுடைய கணையாழியை தரேன், அதே மாதிரி நான் உனக்கு எனக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை நீ போய் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சொன்னேன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு ஊர்ஜிதமாயிடும், அதாவது கன்ஃபார்ம் ஆகிடும் நீ என்ன பார்த்துருக்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறான். அப்போது சீதா மாதா சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதுக்கும்
இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த விஷயத்தை பார்ப்போமா? சீதா மாதா சித்திரக்கூட்டத்தில் ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன் அவளோடெல்லாம் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அதை தான் இப்போ சொல்கிறா. ஒரு தடவை என்ன ஆச்சு, சீதா மாதாவும் ராமச்சந்திரமூர்த்தியும் காட்டில் நடந்துன்னு இருந்தா. அப்படி நடந்து நடந்து ஒரு ஆத்துங்கரை பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. ராமர் என்ன பண்ணுறார், சீதா மாதா மடியில் தன்னோட தலையை வச்சு படுத்துக்கிறார். படுத்துன்ட்டு அழகாக அவ பேசின்னு இருக்கா. அப்போது அப்படியே ராமச்சந்திரமூர்த்தி தூங்கி போய்டுறார் சீதா மாதாவோட மடியில். அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுறது, ஒரு காக்கா வருது. ஒரு காக்காய் வந்து சீதா மாதாவோட ஸ்தனபாரங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பிரெஸ்ட், அதை வந்து குத்துறது. குத்து 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 குத்துன்னு அதோடைய அலகால, அதாவது பீக்கால குத்துறது. உடனே சீதா மாதா நினச்சிக்கிறா, ஓஹோ இந்த காக்கா என்னது இப்படி வந்து குத்துறதே, எனக்கு வலிக்கிறதே, இது ஏதாவது பழன்னு நினச்சுன்றதோ அப்படின்னு அந்த காக்கா உஷ் உஷ் அப்படின்னு விரட்டுறா. கொஞ்ச நேரமாக இப்படி அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சீதா மாதா விரட்டின்ண்டே இருக்கா. ஆனால் அது போகவே மாட்டேங்கிறது. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா அது கொத்தி 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 சீதா மாதாவோட ஸ்தனபாரங்கள்லேருந்து ரத்தம் சொட்டுறது. காயம் பட்டா ரத்தம் சொட்டும் இல்லையா, அதை மாதிரி. என்ன ஆச்சு, அந்த ரத்தம் சொட்டித்து இல்லையா, அது ராமச்சந்திரமூர்த்தி முகத்தில் விழருது. என்னடா ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கண்ணை திறந்து பார்த்தா சீதா மாதாவோட ஸ்தனத்துலேருந்து ரத்தம் சொட்டுறது. உடனே என்னாச்சு என்னாச்சு சீதா அப்படின்னு கேட்ட உடனே சீதா மாதா சொல்கிறா, சுவாமி என்னன்னு தெரியல, ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காக்காய் என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு, என்னோட ஸ்தனபாரங்களை கொத்தின்ண்டே இருக்குது. நானும் அதை விரட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து அயர்ந்து தூங்கின்னு இருக்கேள், அப்படிங்கிறதுனால நான் அவங்கள எழுப்பலை அப்படின்னு சொல்கிறா. உடனே ராமச்சந்திரமூர்த்தி பார்க்குறார். என்னடான்னு பார்த்தா அது ஒரு சாதா காக்கா இல்லை, அது ஒரு அசுரன். அதாவது இந்திரனோட பையன் ஜெயந்தன், அவன் அசுரன் ஆயிடுறான். அவனுக்கு பேர் காக்காசுரன். அவன்தான் என்ன பண்ணுறான்னா ஒரு காக்காய் உருவம் எடுத்துட்டு வந்து சீதா மாதாவோட ஸ்தனபாரங்களை கொத்தின்ண்டே இருக்கான். உடனே ராமச்சந்திரமூர்த்திக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா இது, என்ன தைரியம் இவனுக்கு, என்னுடைய சீதையோட ஸ்தனபாரங்களை வந்து கொத்தி புண்ணாக்கிட்டானா இவனுக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்தி கோவமாக அப்படி பார்க்குறார். ராமர் சீதையை நடந்து அப்படி இப்படி பேசிகிட்டே வந்ததுனால ராமச்சந்திரமூர்த்தி கையில் அவரோட அம்பும் வில்லும் இல்லை. ராமர் பெரிய போர் வீரன், அவரை மாதிரி ஒரு வில்லாளி இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. அவர் கையில் எப்போவுமே அம்பும் வில்லும் இருக்கும். அவரோட அம்பரா துணியில் எப்போவுமே அம்பு தீரவே தீராது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அன்னைக்கு அவர் அம்பியும் வில்லையும் எடுத்துன்னு வரல. அப்போது இந்த காக்காசுரன் நினைக்கிறான், ஆஹா இவரால் என்ன பண்ண முடியும், இவரோட அம்பும் வில்லும் கூட இவர்கிட்ட இல்லையே, நான் பறந்து போயிடுவேனே, இவரால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அகம்பாவத்தில் நினைக்கிறான். ஆனால் என்ன ஆயிடுத்து, ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்தில் தரையிலிருந்து ஒரு புல்லை பிடுங்குறார். ஒரு புல், கிராஸ். அந்த புல்லை எடுத்துட்டு அழகாக தியானம் பண்ணுறார். அந்த புல்லை பார்த்து அந்த புல்லில் ஒரு அஸ்திரத்தை ஏவறார். அதாவது மந்திர சக்தி மூலமாக ஒரு அஸ்திரத்தோட சக்தியை இந்த புல்லுக்கு கொடுக்குறார். கொடுத்து அந்த புல்லை இந்த காக்காசுரன் மேலே விடுறார். அது என்ன அஸ்திரம் அப்படின்னா பிரம்மாஸ்திரம். இந்த பூலோகமே ஒன்றுமில்லாமல் ஆயிடும் அந்த அஸ்திரத்தை உபயோகம் பண்ணினா. அந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை ஒரு புல்லை எடுத்து தியானம் பண்ணி அந்த புல்லில் ஏவி அந்த புல்லை இந்த காக்காசுரன் மேலே விடுறார். காக்காசுரனுக்கா பயம் வந்துடுத்து. அவன் அப்படியே தப்பிச்சு ஓடி பயந்து எல்லா லோகங்களுக்கும் போகிறான். பிரம்மலோகம் போகிறான், விஷ்ணுலோகம் போகிறான், கைலாசம் போகிறான், இந்திரலோகம், அவள் அப்பா இந்திரன் தானே, இந்திரலோகம் போகிறான். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த அஸ்திரம் அவனை துரத்துறது. அந்த புல்லில் ஏவின அஸ்திரம் அவனை துரத்துறது. அவனை யாராலையும் காப்பாற்ற முடியல.
உடனே எல்லாரும் சொல்லிடுறா, நீ ராமர் காலில் போய் விழு, அவரை தவிர யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த காக்காசுரன் திரும்ப ஓடி 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 பறந்து பறந்து வந்து அந்த காக்காயை உருவத்திலேயே ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி விழறான். விழும்போதும் தலை கீழே விழறான். அவனோட கால் சுவாமியை பார்த்துருக்கு, அவனோட தலை இன்னொரு பக்கம் இருக்கு. அவன் சீதா மாதாவை தான் படுத்தியிருக்கான். சீதா மாதாவுக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கான். சீதா மாதா ஸ்தனங்கள்லேருந்து ரத்தம் வர அளவுக்கு பண்ணியிருக்கான். ஆனால் கூட சீதா மாதா ஜெகத் ஜனனி இல்லையா, ஜெகன் மாதா, அவளுக்கு எவ்வளோ கருணை இருக்கு. அவள் என்ன பண்ணுறா, அந்த காக்காசுரன் தலையை திருப்பி போடுறா. அதாவது சுவாமி திருவடி பக்கத்தில் அவனுடைய தலை விழறா மாதிரி எடுத்து போடுறா. இப்படி தாண்டா சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. உடனே ராமச்சந்திரமூர்த்தி மன்னிக்கலாமா அப்படின்னு நினச்சிண்டு சீதா மாதா சொல்கிறா, ஆமாம் சுவாமி மன்னிச்சுருங்கோ. உடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறார், என்னுடைய ராமபாணம் வீண் போகாது. இது பிரம்மாஸ்திரத்தை நான் ஏவிருக்கேன், அதனால அது ஏதாவது ஒரு காரியம் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், இவன் காக்காசுரன் காக்கா உருவத்தில் தானே வந்திருக்கான், இவனோட ஒரு கண்ணை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாஸ்திரத்திட்ட சொல்கிறார், இந்த காக்காசுரனை நீ வதம் பண்ண வேண்டாம், அழிக்க வேண்டாம், அவனோட ஒரு கண்ணை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பிரம்மாஸ்திரம், அந்த புல், அதை என்ன பண்ணுறது, அவன் ஒரு கண்ணை போய் குத்தி அந்த கண் இல்லாமல் போய்டுறது. அப்படி தாயாரை தான் காக்காசுரன் வந்து கஷ்டப்படுத்தினா. ஆனால் சீதா மாதா தாயார் இருக்கா இல்லையா, அவளே அவனுடைய பனிஷ்மெண்ட், அதாவது தண்டனையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக்குறா. உடனே அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது இதனால தான் ராமர் என்ன சொல்லுவா, வல்லவன். அதே மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள்கிட்ட பலம், சக்தி, சத்தியம், நியாயம் இதெல்லாம் இருந்ததுன்னா எங்கே வேணா எப்படி வேணா அந்த பலத்தையும் சக்தியையும் நம்மளால் பிரயோகம் பண்ண முடியும், அதாவது உபயோகிச்சுக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த விஷயம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நம்ம எப்போவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான்கிட்ட எப்பயுமே பக்தி பண்ணணும். பகவானுக்கோ பாகவதாளுக்கோ நம்ம தப்பு பண்ணக்கூடாது. என்றைக்குமே சரணாகதிக்கு பலன் உண்டு. பகவான்கிட்ட போய் நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருப்பா, இனிமே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பகவான் கண்டிப்பாக மன்னிச்சு நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ், அதாவது இன்னொரு வாய்ப்பு தருவர். அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வல்லவனான ராமச்சந்திரமூர்த்திகிட்ட சரணாகதி பண்ணணும். அப்போ அவர் நம்மளை ஏத்துண்டு நம்மளுக்கு கிருபை பண்ணுவர், நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் காப்பாற்றுவர். ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா.